நட்சத்திரனாலே பிரகாசம் கொடுக்கும். அதே போல் மறைவில் மின்னும் நட்சத்திரம் அப்படின்னா மறைந்திருந்து பிரகாசம் கொடுக்குற நட்சத்திரம். இந்த நாளை நம்ம பார்க்குறோம்ல, நிறைய தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், நிறைய சபை தலைவர்கள், சபை மெய்ப்பர்கள் மறைந்திருந்து நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க அறிமுகம் இல்லாதவர்களாக இருப்பாங்க, மறைக்கப்பட்டிருப்பாங்க, மறக்கப்பட்டிருப்பாங்க. கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நல்ல வைராக்கியத்தோடு செய்து கொண்டிருக்கிற தேவ ஊழியர்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. The world, whether we like it or not, we believe it or not, it is in dangers. There are so many dangers across the world. There are emergency situations happening in the politics. Dangers are in climatic situation. The humankind is facing a toughest time on earth. This gives a direct or indirect message. The final call. Praise the Lord. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில இந்த நாள்ல நம்ம பார்க்க போற இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நினிவே நகரத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். இந்த நினிவே அப்படிங்கிற பட்டணத்துல வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த இடத்துல என்னென்னலாம் தீர்க்க தரிசனங்கள் யார் யார் மூலமாலாம் உரைக்கப்பட்டது, கர்த்தர் உரைத்த வார்த்தைகள் இந்த தேசத்துக்கு எப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியும் அந்த நகரத்தை குறித்து எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நாள்ல நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சரி, நினிவே அப்படிங்கிற இந்த நகரமானது பாபிலோனுக்கு வடக்கே சுமார் 200 மைல் தொலைவில் வடக்கு ஈராக் அப்படிங்கிற இந்த நவீன நகரமான மொசூல் அப்படிங்கிற அந்த தேசத்துக்கு சவுத்துல 30 கிலோமீட்டர் தூரத்துல டைகிரிஸ் ஆற்றின் மேல அமைந்திருக்கிறது தான் இந்த நினிவே அப்படிங்கிற நகரம். இது அசீரிய பேரரசோட தலைநகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆன்ஷியன் நகரங்கள், அதாவது இந்த பண்டைய நகரங்கள்ல பெரிய நகரங்கள்ல இந்த நினிவே அப்படிங்கிற நகரம் ஒன்று அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி நமக்கு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது டைகிரிஸ் ரிவர்ல மேல அமைந்திருக்கிறதுனால இதனுடைய வர்த்தகம், தகவல் தொடர்பு, மிலிட்ரி கேம்பெயினுக்கெல்லாம் இது முக்கியமான ஒரு ஹப்பாக விளங்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது ஒரு பரபரப்பான செழிப்பான நகரமாக அந்த நேரத்துல விளங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நினிவே அப்படின்னு சொன்னாலே ஒரு ஹப்பு, ஒரு பரபரப்பாக இயங்கி கொண்டே இருக்கிற ஒரு பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பா சனஹெரிப் அப்படிங்கிற மன்னன் அவருடைய வாரிசுகளுடைய ஆட்சி, அவரும் அவருடைய ஜெனரேஷனும் இந்த இடத்த ஆட்சி செய்கிற பொழுது அந்த இயர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா கிமு 705 681 இந்த காலகட்டங்கள்ல நினிவே நகரம் செழிப்படைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த ராஜாக்களும் அவங்களுடைய வாரிசுகளும் இந்த நினிவேயை செழிப்படைய வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அசிரியாவினுடைய தலைநகரமாக இந்த நினிவே பேர் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது பண்டைய காலத்துல ஒரு ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல்லானதும் ரொம்ப மோஸ்ட் ஃபியர்ஃபுல்லான நகரம் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கு. இந்த தேசத்தை பார்த்தாலே, நினிவே அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாருமே பயப்படுற அளவுக்கு ஒரு ஃபியர்ஃபுல்லான ஒரு எம்பையராக இந்த அசீரியன் எம்பையர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நினிவே அப்படிங்கிறது இந்த மெசபடோமியா சமவெளியில இருந்ததுனால இது ரொம்ப செழிப்பாக விவசாயத்திற்கு ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டைகிரிஸ் ரிவர் மேல அமைந்திருக்கிறதுனால விவசாயத்திற்கு, அக்ரிகல்ச்சருக்கு இதுல பஞ்சமே கிடையாது. ரொம்ப நல்ல செழிப்பான ஒரு நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதனுடைய இரிகேஷனுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த டைகிரிஸ் ஆற்றில இருந்து தான் அவங்க நீரை எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நினிவேல சாயமிடப்பட்ட மெல்லிய துணிகள், அதே போல ரத்தின கற்கள், வெண்கலம், இரும்பிலான காரியங்கள், அதாவது ஆயுதங்கள், இரும்புல செய்யப்பட்ட ஆயுதங்கள், தேர்கள், வில்லு, அது மாத்திரமல்ல குதிரைகள், அடிமைகள், இப்படி எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து விற்று வர்த்தகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா அது ஒரு ஹப்னு சொன்னேன்ல ஏற்கனவே. அப்போ ஒரு ட்ரேடிங் சென்டராக இது ஒரு அசீரியன் எம்பையர்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அசீரியா அப்படிங்கிறது
டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பேர் பெற்ற ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ஷியன் ஹிஸ்டரியில சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். இந்த அசீரியன் எம்பையர்ல என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஒரு அட்வான்ஸ்டு மிலிட்டரி டெக்னாலஜி வச்சிருந்தாங்களாம். அதற்கு ரொம்ப பேர் பெற்றது அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரி நமக்கு சொல்றதை பார்க்கிறோம். அசீரிய கடவுள்களுக்கு அந்த தேசத்துல, அந்த நினிவேல பெரிய பெரிய கோயில்களை கட்டி அவங்க வழிபட்டாங்களாம். அந்த இடம் குறிப்பாக சொல்ல போனா ஒரு முக்கிய கடவுள் வழிபாட்டு ஸ்தலமாக அங்க விளங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு கடவுளை வழிபட்டாங்க. அந்த கடவுளுடைய பேர் அஷூர் அப்படிங்கிறது. இந்த அஷூர் அப்படிங்கிற அந்த கடவுளுக்கு ஒரு பிரம்மாண்டமான கோயிலை அந்த இடத்துல நிறுவி இருந்தாங்க. அநேக ஜனங்கள் அந்த இடத்துல வந்து விக்கிரக வழிபாடுகள்ல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த நினிவே அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியஸ் சென்டராக மாத்திரம் இல்ல, ஒரு முக்கியமான பொருளாதார நகரமாக அந்த காலகட்டத்தில் விளங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கோயில்கள்ல விசேஷமாக என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அங்க அதிகமா ஆஃபரிங் செலுத்தப்படும். குறிப்பாக சாக்ரிஃபைசஸ், அதாவது பலி செலுத்துற காரியங்கள் அந்த இடத்துல பேர் பெற்றதுதான் இந்த கோயில். இந்த அசூர் அப்படிங்கிற அந்த கோயில் சாக்ரிஃபைசஸுக்கு, பலிகளுக்கு ரொம்ப பேர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இந்த நினிவே பட்டணம் பல தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துச்சான். ஏன்னா நிறைய பேர் இங்க வந்து வாணிபம் செய்யறாங்க, நிறைய வேலைகள் இருக்கிறதுனால அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய தொழிலாளர்களுக்கு அங்க வேலைகள் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால நிறைய பேர் நினிவேயை தேடி போனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் நினிவே ஒரு பரபரப்பான ஒரு நகரமாயா இயங்கி கொண்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு எதுக்காக அது வந்து ஒரு சித்திர வேலைப்பாடுகள் இதெல்லாம் அங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து நான் சொல்றேன். எதனால அது பல தொழிலாளர்களுக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, சித்தரிக்கப்பட்ட அரண்மனையா. அந்த அரண்மனையில ரொம்ப அழகா கார்விங் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த அரண்மனையை அவங்க நிறுவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல சுவர்களா இருக்கலாம், அந்த என்ட்ரி கேட்ஸா இருக்கலாம், அதெல்லாம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக வடிவமைத்தாங்களாம். அதுக்கு தான் நிறைய தொழிலாளர்கள் அவங்களுக்கு தேவைப்பட்டாங்க. பல்வேறு தேசங்கள்ல இருந்து நல்ல திறமையுள்ள தொழிலாளர்களை இங்க கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். போன தடவை நம்ம பார்த்தோம் தீர்விலையும் அப்படிதான் ஒரு ட்ரேடிங் ஹப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் அந்த நினிவேலையும் பல தொழிலாளர்களுக்கு அங்க வேலை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த அரண்மனையில பணி செய்யணும் அப்படின்றதுக்காகவே அறிஞர்கள், யாரெல்லாம் ஸ்காலர்ஸ் பக்கத்து தேசங்கள்ல இருக்கிறாங்க அவர்கள், அதே போல ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னா எழுத்தாளர்கள், எழுதுறவங்க, சொல்ல சொல்ல கேட்டு எழுதுறவங்கள தான் ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ஸ்காலர்ஸா இருக்கலாம், அறிஞர்கள், எழுத்தாளர்கள், அது மாத்திரமல்ல நகல் எழுதுபவர்கள், இவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து இந்த அரச அரண்மனையில இவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வேலைகள் கொடுத்து ரொம்ப பரபரப்பாக இயங்கி கொண்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப இந்த நினிவே தேசத்தினுடைய தற்காப்பு சுவர்கள், அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு சுவர்களை பத்தி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அந்த தேசத்தை அவங்க எப்படி வடிவமைத்தாங்க, எப்படி கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதனுடைய டிஃபென்சிவ் வால் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்ப இது பண்டைய இராணுவ கட்டிடக்கலையினுடைய அற்புதத்தை காட்டுற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த சுவர்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அழிக்க முடியாத ஒரு வரலாற்று சின்னமாக அது விளங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது எதிரிகளினுடைய தாக்குதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கான். எதிரிகள் தாக்குதல் வந்தா அந்த தேசத்தை எதுவுமே செய்ய முடியாதபடிக்கு பாதுகாக்கிற வண்ணமாக அது அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் ஹைலைட்டட் சொல்றேன். அது 3 கான்சென்ட்ரிக் வாளால சூழப்பட்டிருக்கு. சுவர்கள் 3 விதமான அடுக்கு சுவர்கள் இருக்குல்ல, அதனால சூழப்பட்டிருக்கு. அப்ப அது ரொம்ப பாதுகாப்பு நிறைந்த ஒரு தேசமாக அதை வடிவமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இதனுடைய சுவர்கள் 12 மீட்டர் உயரமும் 12 மீட்டர் அகலமும் கொண்டது. அப்படின்னா அது எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த நினிவேயை சுற்றி என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா, ஆழமான அகழிகளை அவங்க வெட்டி வச்சிருந்தாங்க. அகழிகள் நமக்கு சொன்னா தெரியும். அப்ப இந்த நினிவேயை சுற்றி ஆழமான அகழிகளை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பாதுகாப்புக்காக வைத்து, இதுல அந்த அகழியில என்ன தெரியுமா செஞ்சாங்களா, டைக்ரிஸ் ரிவர்ல இருந்து நீரை கொண்டு வந்து, வாட்டரை கொண்டு வந்து அதை சுற்றி நிரப்பி வச்சிருக்காங்க. அப்ப யாராவது ஒருத்தவங்க வெளியில இருந்து இந்த தேசத்துக்குள்ள வரணும்னு சொன்னா எத்தனை அடுக்குகளை தாண்டி உள்ள வரணும்னு பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதாகவும் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் ஒரு டிஃபென்சிவ் வாலை அவங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. அப்ப எதிரிகள் சுவர்களை உடைக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்களாம்.
அது மாத்திரமல்ல, அதனுடைய வாயில்கள்ல, அதாவது கேட்வேஸ்ல என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அதனுடைய நினைவு சின்னமாக கல்லால செய்யப்பட்ட மன்னர்களுடைய வெற்றிகளை சித்தரித்து வைத்திருந்தாங்களாம். அழகா வரைந்து காவு பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதுல என்னென்னலாம் வச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க எங்கெங்கெல்லாம் ஜெயித்துட்டு வந்தாங்க, அந்த ஜெயம் எப்படி இருந்துச்சு, ஜனங்களை வெட்டுறது, அவங்க கழுத்தை பிடிச்சி தூக்கி இருக்கிற மாதிரி, இப்படிலாம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய வெற்றிகள்லாம் வடிவமைத்து அந்த சுவர்கள்ல என்ன செஞ்சிருந்தாங்க, சித்தரித்து வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப சித்தரித்து அலங்காரமாக அந்த வால்ஸ் வந்து வைக்கப்பட்டிருந்துச்சாம். அந்த என்ட்ரி கேட்வேஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இது பார்க்கும் போதே மற்றவர்களுக்கு ஒரு பயம் வருமா, அந்த தேசத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வால்ஸை பார்க்கும் போது மிக பிரம்மாண்டமான வால்ஸ், அதுவே ஒரு பயத்தை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அதுல என்ன போட்டிருக்கிறாங்களா, அந்த மன்னர்களுடைய வெற்றிகள், தலையை வெட்டுறதும் அந்த யுத்தத்துல பண்றதும், இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியங்களை அவங்க சித்தரித்து வைத்திருக்கிறத பார்க்கிற பொழுது, டிரா பண்ணி வைத்திருக்கிறத பார்க்கிற பொழுதே அந்த தேசத்தை பார்த்தால எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அது பயம் மாத்திரமல்ல, அவருடைய வலிமையும் அவருடைய மகத்துவத்தையும் காட்டணுங்கிறதுக்காக தான் இது ஸ்பெஷலி இப்படி அவங்க பிளான் பண்ணியே பில்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அசீரிய பேரரசை பத்தி லேசா கொஞ்சம் பார்த்துட்டு, அப்பதான், ஏன்னா நம்ம இந்த நினிவே அப்படிங்கிறதே அசீரிய பேரரசு தானே, அப்ப அதை பத்தி நம்ம லைட்டா தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த அசீரிய பேரரசு அப்படிங்கிறது கிமு 2ஆம் மில்லினியத்துல சிறிய ராஜ்யமாக தொடங்கப்படுச்சு. ரொம்ப சின்னதா சிறிய ராஜ்யமாக தான் அது ஆரம்பமானது. ஆனா அதனுடைய வெற்றிகள், அதனுடைய இராணுவ கண்டுபிடிப்புகள், அரசியல் தந்திரங்களால அது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பேரரசாக அது அப்படி வளர்ச்சி அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அசீரியன் எம்பையர் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயந்து நடுங்குற அளவுக்கு ஒரு பேரரசாக அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக 3ஆம் திக்லாத் பிலேசார் அப்படிங்கிற அந்த ராஜா, அதே போல சனஹெரிப் அப்படிங்கிற இந்த மன்னர்களுடைய ஆட்சியில வன்முறைகள், அது போல அடக்கி ஆளும் இந்த தந்திர போர்கள், அதாவது தந்திர போர்கள்னா சைக்கலாஜிக்கல் வார், அந்த காலத்திலேயே இந்த திக்லாத் பிலேசார் அப்படிங்கிறவரும் சனஹெரிப் அப்படிங்கிற அந்த மன்னர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சைக்கலாஜிக்கல் டாக்டிக்ஸ் அந்த போர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். ஜனங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்து இப்படிலாம் நிறைய அவங்க பிளான் பண்ணி எப்படி சைக்கலாஜிக்கலா அவங்களை வீழ்த்துறது அப்படின்னு சொல்லி, பிசிக்கலை விட சைக்கலாஜிக்கலா ஒரு மனிதனை தொட்டுட்டோம்னு சொன்னாலே அந்த இடத்துல விழுந்துட்டான்னு தானே அர்த்தம். ஸோ அதை என்ன செஞ்சாங்க, இந்த மன்னர்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நினிவே அப்படிங்கிறது வன்முறைகளினுடைய மையமாக பெயர் பெற்றிருக்கு. அதாவது வன்முறைகளுக்கு இதுதான் ஒரு எபிக் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நினிவே பயங்கரமான ஒரு நகரமாக மாறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அசூர் பானிபால் அப்படிங்கிற அந்த மன்னருடைய நூலகத்தை பத்தி நம்ம லேசா தெரிந்து கொள்ளணும். லைப்ரரி, அவர் வச்சிருந்த அந்த லைப்ரரி அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெரிய லைப்ரரி, இந்த நாள்லயும் ஆர்கியாலஜில அதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஒரு மிகப்பெரிய லைப்ரரியை அப்பவே அவர் வச்சிருந்தார். அதுல என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 30,000க்கும் மேற்பட்ட கிளே டேப்லெட்ஸ், அதே போல கியூனிஃபார்ம் ஸ்கிரிப்ட்ஸால எழுதப்பட்ட வரலாற்று பதிவுகள், சட்ட நூல்கள், அந்த காலத்திலேயே என்னென்னலாம் சட்டங்கள், லாஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வைத்திருப்பாங்க. அப்ப அந்த சட்ட நூல்கள், நிர்வாக ஆவணங்கள், காவிய இலக்கியங்கள், அந்த தேசத்தை குறித்த எல்லா காவிய இலக்கியங்கள், அசூர் அப்படிங்கிற அந்த மன்னனோட ஆட்சி பற்றி எழுதப்பட்டுன எல்லாமே அந்த இடத்துல சேகரம் பண்ணி வைத்திருந்தாங்க. ஒரு இலக்கிய நூலகமாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாபிலோனியன், சுமேரியன் மற்றும் அக்காடியனோட கல்ச்சர் நூல்களை அந்த இடத்துல ஒரு கலெக்ஷனாக, புக் கலெக்ஷன்ஸாக அந்த இடத்துல வச்சிருந்தாங்களாம். பாபிலோனோட புக்ஸ், அதே போல சுமேரியனோட புக்ஸ், அக்காடியன்ஸோட கல்ச்சுரல் புக்ஸ் எல்லாத்தையும் சேகரம் பண்ணி அந்த இடத்துல என்ன வச்சிருக்கிறாங்க, அந்த லைப்ரரியில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நினிவே 612 BCE அப்ப அழிக்கப்பட்ட போது இந்த நூலகம், இந்த லைப்ரரி இருக்குல்ல, இவ்வளோ சேமித்து வைத்த லைப்ரரி அது அப்படி புதைந்து போயிருச்சான். அது அப்படி புதைந்து மண்ணுக்குள்ள காணாமலே போயிருச்சு. ஆனா 19ஆம் நூற்றாண்டுல பிரிட்டிஷ் ஆர்கியாலஜி அந்த இடத்துல வந்து எக்ஸ்கவேஷன் அங்க பண்ணி அங்க கண்டுபிடிக்கிற பொழுது, ஆஸ்டின் ஹென்றி அப்படிங்கிறவரு நினிவேயின் இடுபாடுகள்ல இந்த லைப்ரரியை கண்டுபிடித்து மீட்டிருக்கிறார். அப்போதான் அதுக்குள்ள என்னென்னலாம் இருந்துச்சு, இப்ப நான் மேல சொன்னேன்ல என்னென்னலாம் அதுல இருந்துச்சு அப்படின்னு, அதை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சு அந்த காலகட்டத்துல இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லைப்ரரியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட அதை கண்டுபிடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
சரி, இப்ப நினிவேயினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்தோம். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தோம். இப்போ நினிவே தேசத்தினுடைய பாவங்கள்லாம் என்ன? ஏன் தேசத்தின் மேல தேவ கோபம் வந்துச்சு? அதற்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பாவங்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த நினிவே இஷ்டார் மற்றும் பல தெய்வங்களை என்ன செஞ்சாங்கன்னா அவங்க வழிபட்டு கொண்டு வந்தாங்க. தேவனை வழிபடாம விக்கிரகங்களை வழிபட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் ரொம்ப கோபப்படுத்துற ஒரு காரியமாகவும் கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியமாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த அசீரிய ஆட்சியாளர்கள் தங்களை தெய்வீக உருவங்களாக சித்தரித்து வைத்துக் கொள்வாங்களாம். அசீரிய மன்னர்கள்லாம் என்ன செய்வாங்களாம், ஒரு உருவ வழிபாடாக தன்னையே ஒரு மனித தெய்வமாக என்ன பண்ணுவாங்க, காவ் பண்ணி வச்சு அதை வழிபடணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது ஒரு வழக்கமாகவே மனித வழிபாடுகளை வச்சிருந்தாங்களாம். நினிவேயினுடைய மக்கள் ரொம்ப பொல்லாதவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவங்க எந்த விதத்துல ரொம்ப பொல்லாதவர்களாகவும் வன்முறையாளர்களாகவும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளணும்ல. அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நான் சொல்றேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க அவங்க எவ்வளவு கொடுமையான ஜனங்கள், அவங்க வன்முறையாளர்களா அதே போல பொல்லாத ஜனங்களா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரி, முதலாவது அவங்க வன்முறையும் ரத்தம் சிந்துதலையும் அவங்க ரெகுலர் பிராக்டிஸாவே அவங்க வச்சிருந்தாங்களா. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மனிதனை ரத்தம் சிந்த பண்றது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு காரியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். திக்லாத் பிலேசர் 3 மற்றும் சல்மனாசர் 5 அப்புறம் சனகரிப் அப்படிங்கிற இந்த மன்னர்களுடைய ஆட்சியில எதை ரொம்ப குறிப்பாக அவங்க என்கரேஜ் பண்ணாங்க, எதை ரொம்ப ஃபாலோ பண்ணாங்கன்னு பார்த்தா வன்முறைகளையும் மிருகத்தனமான போரினுடைய தன்மைகளையும் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்களாம். ஒரு போர்னு வந்துட்டா ஒரு மனிதாபிமானமே இல்லாம மிருகத்தனமான யுத்த முறை, அவங்கள போட்டு எந்த அளவுக்கு ரத்தம் சிந்த பண்ணி கொடூரமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க, எக்ஸ்ட்ரீம் ஆர்டினரியா அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். மிருகத்தனத்தை போர்ல அவங்க பயன்படுத்தினாங்களாம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது அந்த தேசம் பெருமையினாலும் ஆணவத்தினாலும் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தங்களை யாராலும் ஜெயிக்க முடியாது, யாராலும் வீழ்த்தவே முடியாது, ஏன்னா என்கிட்ட ஒரு நல்ல இராணுவம் இருக்கு, ஒரு டிஃபென்சிவ் வால் இருக்கு, யாராலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பெருமை அந்த தேசத்துக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த இராணுவ வெற்றி குறித்த பெருமையை அவங்க அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்களாம். எங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது, ஏன்னா அவங்க சைக்கலாஜிக்கல் வார் டாக்டிக்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கல்ல. அப்ப அநேக ராஜாக்கள் இந்த தேசத்தை பார்த்தாலே பயந்து நடுங்க ஆரம்பிச்சாங்களாம். அது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன செய்வாங்களாம், தன்னுடைய இராணுவ வெற்றிகளை குறித்த பெருமைகளை அவங்க ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க. அதே போல அசீரிய அரச கல்வெட்டுகள்ல இதை பத்தி டீட்டெயில்டா எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப சனகரிப் ராஜா நாடுகளை கைப்பற்றுவதற்கு அடக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கடவுள்கள்ல ஒருவராக நம்பினாங்களாம். பாருங்களேன் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப பெருமை எவ்வளவு இருக்குன்னு பாருங்களேன். இந்த சனகரிப் அப்படிங்கிற இந்த ராஜாவை ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு, இவர் தான் எல்லாத்தையும் அடக்கி ஆள்றவரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடவுளாகவே இந்த ஜனங்கள் பார்த்து வணங்க ஆரம்பிச்சாங்க, மனித வணக்கத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப அந்த தேசத்துல மிக பெருமை நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது விக்கிரக வழிபாடுகளான அந்த தேசம் கரைப்படுத்தப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அசீரிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய வெற்றிகளை விக்கிரகங்களுக்கு போய் சமர்ப்பித்தாங்களாம். அவங்க ரொம்ப அதிகமா நல்லா போர் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஜெயத்தோடு வந்துட்டு நேரா என்ன செய்வாங்களாம், விக்கிரக கோயிலுக்கு போய் நீ தான் எனக்கு ஜெயத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி தன்னுடைய வெற்றிகளை அந்த விக்கிரகங்களுக்கு அர்ப்பணித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இதனுடைய தலைமை கடவுளாக அஷூர் மற்றும் இஷ்டார் தெய்வங்களை தான் இவங்க வணங்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நினிவேயினுடைய பாவங்கள் ரொம்ப கொடுமையாக கொடூரமாக கர்த்தர் அருவருக்கிற வண்ணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல இன்னும் நான் ஒரு சில காரியங்கள் சொல்றேன் பாருங்களேன், அவங்க எவ்வளவு கொடூரமானவர்கள் இப்ப நீங்க சொல்லுவீங்க. அவங்க அதிகமா செய்தது மரண தண்டனைகளும் ஜனங்களுக்கு சித்திரவதைப்படுத்துறதும் அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக ரொம்ப பிடித்தமான ஒரு பொழுதுபோக்காக இருந்துச்சான். எப்படின்னு பாருங்களேன், கைதிகளை தேசங்கள்ல இருந்து அவங்க ஜெயித்து கைதி பண்ணிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த கைதிகளை சித்திரவதை செய்து கொடூரமாக எவ்வளவு மேக்சிமம் முடியுமோ சித்திரவதை செய்து கோரமான வழிகள்ல அவங்களை தூக்குல போட்டுருவாங்களாம். தூக்குல ஜஸ்ட் போட்டா கூட பரவாயில்ல, அவங்கள பயங்கரமா கொடுமைப்படுத்தி கொடூரமா சித்திரவதை பண்ணி செய்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் அவங்க கொடூரமாக சித்திரவதை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா நான் 1-2 காரியங்கள் நான் சொல்றேன். முதலாவது அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த கைதிகளை கழுத்துகளை அறுத்து கொஞ்சம் கொஞ்சமா கழுத்து அறுத்து துண்டிக்கிறது, அதே போல சிலுவையில அறையிறது. சிலுவையில என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குரூயலான முறையில ரொம்ப கொடூரமான முறையில, எப்படின்னு பார்த்தா சிலுவையில அறையிறது மாத்திரமல்ல,
கூரான வாள்கள் இருக்குல்ல, கூரான கத்தி வாள், அதை வைத்து குத்தி குத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கொடூரமா அவங்கள சாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உயிரோட இருக்கிற பொழுதே அவருடைய ஸ்கின் இருக்குல்ல, தோல் அப்படி உரிப்பாங்களாம். எவ்வளவு பயங்கரமா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. இப்படிதான் அவங்க ஜனங்களை ரொம்ப கொடூரமாக கைதிகளை கொடுமைப்படுத்துறாங்களாம். உயிரோடு இருக்கும் போதே அந்த ஸ்கின்னை தோல் அப்படி உரிக்கிறது, இப்படி பண்ணும் போது அவங்க அப்படியே கதறதும் துடிக்கிறதும் பார்க்கும்போது இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா. அப்ப எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படின்னு சொல்லி இதுல நமக்கு தெரியுது இல்ல. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் அப்படியே ரத்தம் சிந்த பண்ணி துடிக்க துடிக்க அவங்கள சாகடிக்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப பிடித்த பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அதே போல கடைசியாக அவங்க உளவியல் போர், அதாவது சைக்கலாஜிக்கல் வார் ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அசீரிய மன்னர்கள் தன்னுடைய நினைவு சின்னங்களை அந்த என்ன செய்வாங்க, உருவாக்கி வைத்திருப்பாங்க. அப்ப அதை பார்க்கிற பொழுதே, அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கிற பொழுதே இயற்கையிலே நமக்கு என்ன வரும், ஒரு ரத்தம் சிந்துறதை பார்க்கும் போது, அதே போல கையில தலையை பிடிச்சிருக்கிறத பார்க்கும்போது, வெட்டுறதை பார்க்கிற போது, இதெல்லாம் பார்க்கிற போது சைக்கலாஜிக்கலா ஒரு பயம் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுதான் அவங்களுக்கு வேணும், இதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அப்ப ஒருவராலும் தன்னை ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற இந்த தோற்றத்தையும், ஒரு பவர்ஃபுல்லான கிங்டம் தான் இது அப்படிங்கிற ஒரு பயத்தையும் எதிரி நாட்டுக்கு அது காட்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப இதனால ஒரு பயம், அவங்க இந்த தேசத்தை பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறத இவங்க ரொம்ப நம்பினாங்க. அப்ப இந்த நினிவே அப்படிங்கிறது தேசத்தை இரத்த நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறத பார்க்கிறோம். நாகும் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் பார்த்தா நினிவேயை ஒரு இரத்த நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த நினிவேயினுடைய பாவம் ரொம்ப கொடூரமாகவும் பொல்லாததாகவும் இருந்தது. கர்த்தர் அருவருக்கிற, கர்த்தரை கோபப்படுத்துகிற செயல்களை இந்த ஜனங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நினிவேயை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் நிறைவேறுச்சு அப்படிங்கிற காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பாவம் தேவ சந்நிதியில போய் எட்டுற வரைக்கும் அவங்க மிகுதியான பாவம் செஞ்சாங்க. அப்ப தேவன் கிருபை உள்ளவர் தான், ஆனா அவர் மன்னிக்க அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வந்ததுனால அவருடைய பாவம் தேவ சந்நிதியில போய் எட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவ சந்நிதியில எட்டுன உடனே தேவனுடைய கோபம் இறங்கி வர்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகளை அனுப்பி ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகளை தேவன் முதலாவது சொல்றார். எவ்வளவுதான் அவங்க கொடூரமானவர்களா இருந்தாலும் கூட தேவன் மனிதர்களை பார்க்கிற பொழுது ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறது கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம். அப்ப என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசிகளை அனுப்பி நான் உன்னை அழிக்க போறேன், உன்னுடைய பாவம் தேவ சந்நிதியில எட்டி இருக்கு அப்படிங்கிற எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்றதற்காக அனுப்புகிற காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது யாரு அப்படின்னு சொன்னா, நினிவே அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருகிறது யார் அப்படின்னு பார்த்தா யோனாவை வச்சு என்ன செய்யறாருன்னா, தேவன் அந்த தேசத்துக்கு அனுப்பி எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப யோனா 3ஆம் அதிகாரம் 4-10 வசனங்களும் 1ஆம் அதிகாரம் 1-2 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நினிவேயினுடைய அக்கிரமத்தினால வர இருக்கிற அழிவை பற்றி எச்சரிக்கும் படிக்கு யோனாவை தேவன் அந்த தேசத்துக்கு அனுப்புறதை நம்ம பார்க்கிறோம். நீ அந்த தேசத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல போய் நீ தீர்க்க தரிசன முறை, என்னுடைய கோபம் அதன் மேல இறங்கி வரப்போது, அந்த தேசத்தை நான் அழிக்க போறேன், அதனால நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம ஒன்ன கவனிக்கணும், யோனா அந்த இடத்துக்கு போகாம என்ன செஞ்சாரு, தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறினாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோனாவுடைய பயம் நியாயமானது தானே, நீங்களே சொல்லுங்களேன். எப்படிப்பட்ட கொடூரமான மனம் படித்தவங்க போனாலே உயிரோட ஸ்கின்னை உரிக்கிறான், அதே போல சித்திரவதைப்படுத்து, எவ்வளோ ஹிஸ்டரி இருக்கு பாருங்களேன். இதை பார்த்துதான் யோனா அந்த தேசத்துக்கு போனா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்யறாரு, வேறொரு தேசத்துக்கு கப்பல் ஏறினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த தேசத்தை கிருபை கொடுக்க சித்தமா இருந்தார். அதனாலதான் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ன்றதுனால நினிவேக்கு மறுபடியுமாக யோனாவை அனுப்புறார். அந்த இடத்துல போய் மறுபடியும் என்ன செய்யறாரு, மீன் வயிற்றுக்குள்ள போய் யோனா மறுபடியும் அந்த தேசத்துக்கு போறாரு. நினிவேக்கு போய் அந்த இடத்துல தீர்க்க தரிசனம் அறிவிக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அந்த இடத்துல என்ன செய்யறாரு, அறிவித்து பேசுகிறார். என்ன ஆச்சரியம், இந்த ஜனங்கள் எவ்வளவு பொல்லாதவங்கன்னு பார்த்தோம்ல, அப்படியே ஆப்போசிட்டா நடந்ததுதான் ஆச்சரியமான காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யறாங்க, உடனே குழந்தையில இருந்து பெரியவர்கள் வரைக்கும், ஏன் ஆடு மாடுகள் கூட எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா ரெட்டு உடுத்தி கொண்டு மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட கேட்கிறாங்க, இரக்கத்துக்காக மன்றாண்டுனாங்க, அழுது புலம்புனாங்க, உபவாசம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். யோனா 3ஆம் அதிகாரம் 4-10 வசனங்கள் வாசிக்கிற பொழுது இது அதில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவங்க மனம் திரும்பி மனசுல உணர்ந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல இரக்கத்துக்காக கெஞ்சுகிற பொழுது தேவன் அந்த இடத்துல என்ன செஞ்சாரு, கிருபையாக இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மறுபடியும் அவருக்கு கிருபை கொடுத்து தன்னுடைய கோபத்தை மாற்றி போட்டார்.
அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய கிருபை அப்படிங்கிறது பொல்லாத வழிகளை விட்டு, எவ்வளவு பொல்லாதவர்களா இருந்தாலும் அந்த வழிகளை விட்டு உணர்ந்து நம்ம என்ன செஞ்சோம், மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம தேவன் பாதுகாப்பார் அப்படிங்கிறது நினிவே பட்டணத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடமாக இருக்கு. அந்த தேசத்துல கிட்டத்தட்ட 1,20,000க்கும் அதிகமான ஜனங்கள் இங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களாம். அதனாலதான் அந்த தேசத்தை அழிக்கிறதுக்கு தேவன் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதற்கப்புறம் இவங்க ரிப்பன்டன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க மறுபடியும் மனம் திரும்பி கர்த்தர்கிட்ட இருந்து இரக்கத்தை வாங்கினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் 150 இயர்ஸ் வரைக்கும் நினிவேக்கு இந்த கிருபை தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்றேன். சரி, யோனா மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் பார்த்தோம். அதே போல நாகூம் மூலமாகவும் செப்பனியா தீர்க்கதரிசியின் மூலமாகவும் கூட இந்த நினிவே நகரத்திற்கு கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாகூம் 1ஆம் அதிகாரம் 1-2 அந்த வசனங்களும், 3ஆம் அதிகாரத்துல 5-7 வரைக்குமான அந்த வசனங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நினிவேயின் பாவங்களால அழிவு நிச்சயமாக வரும் அப்படின்னு சொல்லி நாகூம் தீர்க்கதரிசி எச்சரித்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வன்முறை, பெருமைகள், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் அவங்க தொடர்ந்து நீடித்து இருக்கிறதுனால தேவ கோபத்தை அவங்க ஃபேஸ் பண்ணியே ஆகணும், எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரிக்கிறாரு. தேவன் குற்றவாளிகளை தண்டிப்பார். நினிவேயினுடைய தவிர்க்க முடியாத பாவங்கள், அவர்கள் செய்த அந்த பாவத்தினால அந்த தண்டனையிலிருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நாகும் எச்சரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எங்க நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 612 BC அந்த காலகட்டத்துல நான் ஏற்கனவே சொன்னேன்ல 150 வருடம் இந்த கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு அப்புறமாக இந்த 612 அப்படிங்கிற இந்த காலகட்டத்துல பாபிலோனியர்கள், மேதியர்கள், சித்தியர்கள் இவங்க கூட்டணி வச்சுக்கொண்டு இந்த நகரத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா முற்றுகை போட்டு அதை அழிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த தேசத்தை முழுவதுமாக தீ வச்சு தீ கொளுத்தி எரித்து போடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனுடைய வால்ஸ் மற்றும் அதனுடைய அரண்மனை, அவங்க சொன்னாங்கல்ல என்னுடைய அரண்மனை எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, என்னுடைய வால் அப்படின்னு சொன்னா என்னுடைய சுவர்கள் என்னை பாதுகாத்து கொள்ளும் அப்படின்னு அவங்க நம்பினாங்கல்ல, அது எல்லாமே தகர்க்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போனது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே மாத்திரமல்ல, அந்த டைக்ரிஸ் ரிவர் அதுதானே ஒரு பெரிய இரிகேஷனுக்கே ரொம்ப ஒரு பெரிய பாதுகாப்பா இருந்துச்சு. அந்த டைக்ரிஸ் ரிவர் அடிக்கடியாக அந்த ஊருக்குள்ள வர்றதுனால, வெள்ளம் எடுத்து வர்றதுனால இந்த தேசமே என்னாச்சு, நினிவேயே அந்த 150 வருடத்திற்கு பிறகு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல 3வது செப்பனியா தீர்க்க தரிசனம், அவர் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தா, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 13-15 இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்ன உரைத்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நினிவேய பெருமை நிறைந்த பொல்லாத நகரம் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றத பார்க்கிறோம். செப்பனியா தீர்க்கதரிசி அப்படி சொல்றத பார்க்கிறோம். பெருமை, ஆணவம் மற்றும் இந்த ஐடல் வர்ஷிப் எல்லாம் பண்றாங்கல்ல, இது நிமித்தமாக அந்த தேசத்துக்கு கண்டிப்பாக நியாய தீர்ப்பு வந்தே தீரும், நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் அவரு எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அதற்கேற்றபடி அந்த நகரம் இடிந்து அழிந்து போனதாம். அழகான நகரமாகவே இருந்தாலும் அது மிகப்பெரிய கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தர் அருவருக்கிற காரியங்களை செய்கிற பொழுது அவருடைய பாவமும் கொடூரமும் அதிகரிக்கிற பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிதான் இதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கொள்றோம். அப்ப நினிவே நமக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக நம்ம கண்களுக்கு முன்பதாக இருக்கு. என்ன எக்ஸாம்பிளாக இருக்கு? தேவன் நீதியுள்ளவர், அவர்கிட்ட பச்சாதாபம் இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய லெசனாக, ஒரு எக்ஸாம்பிளாக நினிவே நம் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறத பார்க்கிறோம். அடுத்து யோனா மூலமாக நினிவேக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த இடத்துல போய் வார்த்தைகள், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை உரைத்து சொன்னாங்க. அந்த ஜனங்களும் மனம் திரும்பினாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. கரெக்ட், அது வரைக்கும் எல்லாம் ஓகே. உடனே மனம் திரும்பினோடனே கர்த்தர் என்ன செய்தாரு? கிருபையாக அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? இரக்கம் கொடுத்தாரு. அவர்களை அழிக்கல, அவருடைய கோபத்தை விட்டு திரும்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இந்த ஜனங்கள் கொஞ்ச காலகட்டம் தான், கிட்டத்தட்ட ஒரு 150 வருடங்கள் தான் இருந்தாங்களாம். அதற்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க? மறுபடியுமாக பாவத்தை அவங்க துணிந்து செய்ய ஆரம்பித்தாங்க. எப்போ தேவனுடைய கிருபை மீறப்பட்டதோ அந்த இடத்துல மறுபடியுமாக தேவன் நியாய தீர்ப்பு வந்தே தீரும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும். அப்ப கணக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னு சொன்னா கிருபை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆனா யாரா இருந்தாலும் அந்த கிருபையில நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த கிருபை மீறப்படும் பொழுது கண்டிப்பாக நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, இந்த நினிவேல இருந்து நம்ம ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
பாவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ வேணா நமக்கு ஒரு நேரம் தெரியாம இருக்கலாம். பாவம் செய்கிறது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், யாருக்குமே தெரியல அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா இந்த பாவம் பின் விளைவுகளை கொண்டது அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. அது நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நினிவே அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த நகரமாகவே இருந்தாலும் அது பாவம் செய்யப்பட்ட போது கண்டிப்பாக அது பின் விளைவை சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் நிறைந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பாக அதற்கு ஒரு பின் விளைவு இருக்கு, அதை நம்ம சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, மனம் திரும்புதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் திரும்பணும். ஆனா அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, அந்த மனம் திரும்புதல்ல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நேரத்துல நான் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியுமா நான் பின்னிட்டு போறது கிடையாது, என்னோட பல காரியங்களை செய்யறது கிடையாது. அந்த மனம் திரும்புதல்ல நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்றோம். மூன்றாவது, நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெருமை, ஆணவம் இது எல்லாமே கண்டிப்பாக வீழ்ச்சியை தான் கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கு. அவங்க சொன்னாங்கல்ல, என்னுடைய வால்ஸ், அந்த சுவர்கள் என்னை பாதுகாக்கும், டிஃபென்சிவ் வால்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம், ஒரு பெரிய மிலிட்டரி ஃபோர்ஸே நாங்கள் வச்சிருக்கிறோம், எங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் வார் ஏற்படுத்தி எல்லாருக்கும் பயத்தை ஏற்படுத்தினாங்கல்ல. ஆனா இவர்களுக்குள்ளாக பெருமையும் ஆணவமும் இருந்ததுனால அந்த தேசமே ஒன்றுமில்லாம அழிந்து போயிடுச்சு, சுட்டரிக்கப்பட்டு அழிந்து போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப பெருமையும் ஆணவமும் நமக்குள்ள இருந்தாலும் நிச்சயமாக ஒரு வீழ்ச்சியை தான் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணமாக இருக்கு. நாலாவதாக நம்ம என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தேவன் நீதி உள்ளவர். அவர் நீதியின் அடிப்படையில தான் தண்டனை கொடுக்கிறாரு. அவர் கண்டிப்பாக பாவங்களை பொறுத்து கொள்ளவே மாட்டார். அவருடைய கிருபை இருக்கிறது உண்மைதான். ஆனா அவர் கிருபையுள்ளவர்னு சொல்லிட்டே நம்ம பாவங்களை செய்து கொண்டிருந்தா அது ரொம்ப தவறானது. கர்த்தர் கிருபையுள்ளவர், அதே நேரத்துல அவர் நீதியுள்ளவர் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடவே கூடாது. அப்ப அவரு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு, ஒரு லிமிட் வரைக்கும் ஆண்டவர் பொறுமையா இருப்பார். ஆனா அந்த லிமிட் மீறுகிற பொழுது கண்டிப்பாக நியாய தீர்ப்பு நம்ம மேல வரும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அதே போல இந்த நினிவே அப்படிங்கிறது எல்லா தேசங்களுக்குமே ஒரு உதாரணமாக, ஒரு எச்சரிக்கையாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம பாவங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா, அதே போல மனம் திரும்பி இருக்கிறோம், அந்த மனம் திரும்புதல்ல நான் இன்னைக்கும் நான் நிலைத்திருக்கிறேன்னா, அதே போல எனக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத பெருமையோ இல்ல ஆணவமோ என்ன அறிந்தோ அறியாமலோ எனக்குள்ளாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இது ஒரு மிகப்பெரிய உதாரணம் நம்ம கண்களுக்கு முன்பதாகவே இருக்குல்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒரு மனுஷனா இருக்கலாம், இல்ல ஒரு தேசமா இருக்கலாம், எவ்வளவுதான் அவங்க தவறா இருந்தாலும் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவங்க உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தர்ட்ட இரக்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்புகிற பொழுது நியாய தீர்ப்புல இருந்து அவங்க பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்கிறோம். ஆனா அந்த மனம் திரும்புதல்ல நம்ம நிலைத்திருக்கல அப்படின்னு சொன்னா, நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கிருபையில நிலைத்திருக்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த கிருபையை நம்ம இழந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு நினிவே ஒரு உதாரணமாக இருக்கு. அப்ப தொடர்ந்து துன்மார்க்கத்துல நம்ம நீடித்திருந்தா நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கவே முடியாது. நியாய தீர்ப்பு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. ஏன் அப்படின்னா, நினிவே நமக்கு கண்களுக்கு முன்பதாக ஒரு உதாரணமாகவும் எச்சரிக்கையாகவும் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன், தேவன் கிருபை உள்ளவர் தான், ஆனா அதே நேரம் அவர் நீதி உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது. கர்த்தர் ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாக உரைத்தார் அப்படின்னு சொன்னா அது எத்தனை வருடங்கள் ஆனாலும் அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த நினிவே அப்படிங்கிற இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொண்ட பாடம் உங்க வாழ்க்கையில ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். They were mourning, that they were grieving for their sins in sackcloth, which represents their mourning, a deep desire to turn away their back on sin and turn to God, so that they can walk in righteousness and holiness as God is expecting of them.